வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்களை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷம். ஸோ மேஷ ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் ராசியாதிபதி 2ல் வந்து அதுவும் சுயசாரத்தில் ரிஷி மிருகசீஷத்தில் வந்து செவ்வாய் போயிட்டு இருக்கார். 1, 8, 2ங்கும் போதே கொஞ்சம் பார்த்து பேசணும். பார்த்து பேசுறது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுயசாரத்தில் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 2, 7, 5ன்னும் போதே கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மனைவிக்கு நல்ல குதூகலமும் சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குழந்தைகளோட வளர்ச்சி அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் அவங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இளைய சகோதரர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பார், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு வேலையில் வந்து போகும்போது கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாங்க இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்ச வேகத்துக்கு நடக்காது. ஸோ அதுதான் ஒரு பெரிய டென்ஷன். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் கடுக்கடுன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கும்போது உங்களது சந்திரன் 4ஆம் அதிபதினும் போது அது சிறப்பான இடத்துல இருக்குன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். தாயார் சார்ந்த உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு வந்து 5லேயே இருக்கும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் பாசஸுடைய நெருக்கடிகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது கேதுவுடைய சாரத்தில் போது அது சூரியன் கேதுவுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் பாசஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ்லாம் போடுவாங்க, கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கணுங்க. ஸோ அதுதான் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் வந்து சூரியனுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல ஒரு கருத்தொருமித்து ஜாலியாகவும் ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது கோவமாக பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிறது, டேய் அப்படின்னு சொல்லி கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வாரத்தில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மேலே அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும். ஸோ செவ்வாயோட சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசும்போது. ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் வந்து வெள்ளிக்கிழமை மேலே கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து இது வந்து மேஜராக யாரை பாதிக்கும்னா குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது மேஜராக பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஓகேங்களா வெள்ளிக்கிழமை மேலே. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பண வரவுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா சனி கொஞ்சம் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது மறைமுக லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து சர்வீஸ் விடுறது, புதிய வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வர்றது இதெல்லாமே நடக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் வந்து பாசஸுடைய நெருக்கடிகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் வழியே, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து வெளியில் போகிறது, அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். அது வந்து இயற்கையாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பார்த்து பேசணும். ஸோ ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுகிறது நல்லது. மேஷ லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது அது
இப்போ போல் சனியுடைய சாதனம் நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் புதிய கான்ட்ராக்ட்ஸ் புதிய ஒப்பந்தங்கள் அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து சிறப்பான பலன்களை அற்புதமாக அள்ளி தருவார். ஸோ இதில் வந்து பார்த்தா வீடு சொத்துக்கள் மனை வீடு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு மேலே வந்து குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்து பேசணும், ஏதாவது இடவிடமாக பேசிடுவோம். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸு இந்த விசா சட்ட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுதான வழியே மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து 10ஆம் தேதி 11லிருந்து நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய லாபங்களையும் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் பிடிவாதங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது கேட்டால் வந்து அவ்வளோ வேலையை வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக நடக்காத மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது வந்து 6ல் இருக்கும்போது அது சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய திட்டங்கள்லாம் வரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி வந்து சுக்கிரன் வந்து 5ல் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும். வேலையில் நிறைய என்ன சொல்கிறது அதீதமான ஒரு வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வருமானம் வரும், நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்ல புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. திருமணம் ஸோ காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளோட வெற்றிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பிரசன்னம். ஸோ பிரசன்னம்னா நிறைய பிரசன்னங்கள் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது. நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க. ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம். ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது. சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது. ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க. அந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம். அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்பூல பிரசனம். தாம்பூலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பூலம் வைப்பாங்க பழத்தோடு வைக்கும்போது அதில் வந்து அந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த 12 பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெற்றிலையை வச்சே சொல்ல முடியும். அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முழு கொட்டைப்பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும். ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ வரீங்கன்னு வச்சுக்கோமே வந்தோடனே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன என்ற விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும். இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திதி சூன்யம்ங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதி சூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றதை வந்து அந்த திதி சூன்யமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம். ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க. ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை. ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம். ஒரு பிரசன்னம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த உடனே டக்குன்னு வரும். இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஆள். ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க. அவர் வந்து அந்த சோழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க. அதே மாதிரி கோயில் பிரசன்னத்தில் தான் பார்த்தா பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அதை பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள். ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோயில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க. ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தையை வச்சு தங்கம் காயினோ தங்க மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க.
அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு, அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா, அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த சிலையில் வந்து கை வந்து உடைஞ்சிருக்கு, கை வந்து தேஞ்சிருக்கு, பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு, முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசன்னத்தில் வந்துருங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது. கோயில் பிரசன்னங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து தெய்வத்தை கட்டிடுவாங்க, மிளகை வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குலதெய்வம், ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள். ஸோ கோபாலகிருஷ்ணன், திருப்பூர் கோபாலகிருஷ்ணன், அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. நமக்கு கூட அந்தளவுக்கு டெப்த்து கிடையாது, அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோடைய மேட்டர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக. நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம். ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் விஷயமேங்க. அந்த தீர்வு வந்து 3, 7, 11 பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும். கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு 70% வந்து, ஏன்னா 100% இதுக்கும் தீர்வு கிடையாது, ஒரு 70% வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும். ஸோ இதுதான் மூதாதையர் செஞ்சுருக்காங்க, இதுதான் அவங்க வழியாக வந்திருக்கு, இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம். இது உங்கள் ஜோசியமே தேவையில்லை, உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை, நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை, எனக்கு ஜாதகம் இல்லைங்க, எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசன்னம் மூலியமாக போய் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.